கல்பாத்திய சகோரம் வழங்கும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிப்பில் பிளாஸ்ட் உலகெங்கிலும் வரும் 28ஆம் தேதி முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. Book your next holiday at Grand Royal Tours. கதறி அழுதுக்கு காரணம் என்னன்னா, நானும் மனுஷன் தானே, எவ்வளோங்க ஒரு அடி வாங்குறது. அடி மேலே பட்டுகிட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டு லைஃப்லேயும் வந்து ஒரு 2 குழந்தைங்க இருக்கணும், எவ்வளோ கெஞ்சுறேன். காலில் உயர்ந்த குறி அவ்வளோ கெஞ்சுறேன். இல்லை, எனக்கு புரியல. உங்கள் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்களா? ஆமாம், ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து ஒரு அஃபேரில் போனாங்க. அஃபேரில் போகிறாங்க. நானும் அது கெஞ்சுறேன், சரி வாப்பா, ஒன்றும் பிரச்சனை உங்களுக்கு அந்த இல்லை. அஃபேர் தெரிஞ்சிருச்சு. ஓப்பனாக சொல்கிறேன், 2 பேரும் ஒரு தப்பு பண்ணுறோம். தப்பு பண்ணாத மனுஷனே இல்லை. அக்செப்ட் பண்ணி வாழலாம். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு கேட்குறேன், ஒரு வாய்ப்பு கொடு. அவங்களும் அஃபேரில் இருந்தாங்க, நீங்களும் அஃபேரில் இருந்தீங்களா? அப்புறம் எப்படி திடீர்னு கல்யாணம் பண்ணீங்க? நான் அவங்கள ஸ்கிப் பண்ணிட்டேன். அவங்க தான் வந்து சரக்கு அடிச்சுட்டு ஒரு மாதிரி மோனிஷா கிட்ட பேசுறது. நான் 1ஆம் தேதி வீடியோ போடுறேன். யார் சரக்கு? உங்கள் ஒய்ஃபா? ஆமாம், செகண்ட் ஒய்ஃப். ஆமாம், நாங்கள் 2 பேருமே அடிப்போம். நீ எதுக்கு என்ன அடிக்கிற? நீ எதுக்கு வந்து எல்லாரையும் கேட்குற? ஏன் கேள்வி கேட்குற? கல்யாணம் பண்ணிட்டியா? நீ யார் எனக்கு என்ன கட்டுறா தாலி? நான் கல்யாணம் பண்ணுறேன் ஒன்று அப்படின்ட்டு அடுத்த செகண்ட் 1 லட்ச ரூபா அப்படியே தாலி வாங்க வரும். போதையில் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ அகல்யா எதுக்காக உங்களை விட்டுட்டு போனாங்க? பணம் கூட நான் சம்பாரிச்சிடுவாங்க. நீ உன்னை பார்த்துக்கிறேன், உன்னை நல்லா லவ் பண்ணுறேன், எல்லாம் இவ்வளோ வார்த்தை சொல்லி நம்மளை ஏமாத்துறது தப்பு தானே. தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணேன். டைவர்ஸ் வாங்கலை. டைவர்ஸ் இன்னும் வாங்கலையா? இன்னும் வாங்கலை. டைவர்ஸ் வாங்காமல் எப்படி கல்யாணம் பண்ணிக்க? லவ்வால் தான் எனக்கு அப்போ கூட பிரியாணி வளர்ந்தது. அந்த கல்யாணத்தினால தான் எனக்கு அப்போ கூட பிரியாணி வளர்ந்தது. நிறைய பேர் அடிப்பட்டோம். நான் திருப்பியும் சொல்கிறேன், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுவேன். 3வது கல்யாணம் பண்ணுவேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க, நான் 3வது லவ் வந்தால் கல்யாணம் பண்ணிப்பேன். 3வது யாராவது இருக்காங்களா? கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அப்புக்கடை பிரியாணியோட ஓனர் தமிழரசன் அவரை சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். நடுவில் வந்து ஒரு மாதிரி பதற காரில் நீங்கள் வந்துட்டு கத்திட்டு வந்தீங்க, என் லைஃபே போச்சு அப்படிங்கிற மாதிரி, நான் நிறைய இழந்துட்டேன், நிறைய ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியும், என்னை ஏமாற்றிட்டாங்க என்னை சுற்றி இருக்கிறவங்க, என்னால் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கலங்கி அழுத ஒரு வீடியோ பார்த்தோம். அதை பற்றி கேட்க தான் வந்திருக்கோம். என்ன நடந்தது, என்ன ஆச்சு? அப்புக்கடை அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு அப்புக்கடை பிரியாணி எப்போ பார்த்தாலும் எந்த வீடியோனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் வருது. என்னதான் ஆச்சு லைஃப்பில்? பிரச்சனைன்றது வந்து, நான் இந்த அப்புக்கடையில் என்றைக்கு கையை வச்சனோ அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் பிரச்சனை மட்டுமே தான். அதை ஃபேஸ் பண்ணுறது தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். கண்டி பிரியாணியை கரெக்டாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுலேயும் ஒரு பிரச்சனை கொடுக்குறாங்க மாஸ்டர்ஸ். எனி டைம் பிரச்சனை மட்டும்தான் அப்புக்கடை பிரியாணி. மேபி நான் இருந்த இடமோ என்னோடய பேக்ரவுண்டோ மேபி இதுக்கு எல்லாமே காரணன்றதை நான் நினைக்கிறேன். கதறி அழுதுக்கு காரணம் என்னென்னா, நானும் மனுஷன் தானே, எவ்வளோங்க ஒரு அடி வாங்குறது. அடி மேலே பட்டுகிட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டு லைஃப்லேயும் வந்து ஒரு 2 குழந்தைங்க இருக்கணும், எவ்வளோ கெஞ்சுறேன். எப்படி சொல்கிறது, காலில் உயர்ந்த குறி அவ்வளோ கெஞ்சுறேன். அவங்க வந்து ஒரு 2 குழந்தை இருக்குது. சரி ஓகே, இந்த உலகத்தில் யார் தப்பு பண்ணல? நானும் வந்து உத்தமன்னு சொல்ல மாட்டேன், நானும் தப்பு பண்ணியிருக்கேன் தான். யாரும் நீங்கள் தப்பு பண்ணல. இல்லை, எனக்கு புரியல. உங்கள் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்களா? இல்லை, ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து ஒரு அஃபேரில் போனாங்க. அஃபேரில் போகிறாங்க. நானும் அது கெஞ்சுறேன், சரி வாப்பா, ஒன்றும் பிரச்சனை உங்களுக்கு அந்த அஃபேர் தெரிஞ்சிருச்சு. போய் நேராக கேட்டிங்களா? வாங்க. கேட்டு சண்டே ஆகிட்டு அவங்க வீட்டில் இருந்தாங்க. அவங்க வீட்டில் போய் கெஞ்சுறேன். என்ன கெஞ்சுறேன்னா, நீ நம்ம வீட்டில் இருந்து கூட நான் திட்டுறணும், அடிக்கிறணும், சண்டை போடுறோமோ பிரச்சனை இல்லை. நீ உங்கள் வீட்டில் போய் அசிங்கப்படாத, உங்கள் அண்ணங்கிட்டையும் உங்கள் அண்ணிக்கிட்டையும் உங்கள் அம்மாக்கிட்ட அசிங்கப்படாதன்னு சொன்னேன். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து சண்டை வந்து 1 வாரமாக ஹாஸ்டலில் இருக்காங்க. எனக்கு மனசு கேட்கறது திருப்பியும் கூப்பிட்றேன், வா பார்த்துக்கலான்றேன். ஆனால் அவங்க ஹாஸ்டலில் தான் இருக்காங்க. அவங்க வீட்டிலேருந்து இப்போ இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே, ஏதாவது நகை வச்சுருக்காங்க, அதை வச்சு மேலே வீடு, அவங்க வீட்டு மேலே வீடு கட்டி அங்கேயாச்சும் போ, நீ வாடகைலாம் போகக்கூடாது, ஹாஸ்டலில் இருக்கக்கூடாது, என்ன அசிங்கம் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டு அங்கே இருக்காங்க. அது ஒன்று மனசு வலியா. அது ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒய்ஃப் தாங்க இன்றைக்கி அப்பு கடைக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்தது காரணம். அவங்களே இல்லைன்னும் போது நம்ம மனசு வந்து ரொம்ப உடஞ்சிட்டோம். இல்லை, நீங்கள் இப்போ பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கும் போதெல்லாம் அவங்க உங்கள் கூட இருந்தாங்க. மோட்டிவேஷனாக இருந்தாங்க. எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, மோனிஷா அப்படின்னா எனக்கு லைஃப்பில் ஒரு உயிர் கொடுத்த ஒரு பொண்ணு. நிறைய பேர் வந்து லவ் பண்ணாத கல்யாணம் பண்ண சொல்லுவாங்க. கண்டிப்பாக லவ் பண்ணணும், கண்டிப்பாக கல்யாணம் பண்ணணும். அது ஒரு பியூட்டிஃபுல். லவ்வால் தான் எனக்கு அப்புக்கடை பிரியாணி வளர்ந்தது. அந்த கல்யாணத்தினால தான் எனக்கு அப்புக்கடை பிரியாணி வளர்ந்தது. நிறைய பேர் அடிப்பட்டோம். நான் திருப்பியும் சொல்கிறேன், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுவேன். 3வது கல்யாணம் பண்ணுவேன். 2 தடவை வாங்கின அடிகள்லாம் பயங்கரமான அடி. அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லையும் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ சொல்கிறேன்ல, இவன் திருந்தலாமான்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, நீ வந்து இப்போ டைலாக் ஒன்று இருக்குல்ல, மீண்டும் லௌகிக கதலில் தான் புரியல, முட்டி போட வைப்பா அப்புறம் செட்டி போட வைப்பேன்.
அதான் ஜெட்டி போட வச்சாலும் பரவாயில்ல குருஜி அப்படின்ற மாதிரி. லைஃப்ன்றது வந்து ஒரு ஷார்ட்ங்க. இல்ல லவ் பண்ணலாம். யாராவது ஒரு ஆள தானே பண்ண முடியும். தொடர்ந்து அப்படி லவ் இல்லை, பண்ணிட்டு நிறைய அப்படி பேர் இல்லை. லவ் கிடையாது. லவ் கிடையாது, நான் லவ் பண்ணுறேன், நீ லவ் பண்ணலன்னா அதுக்கு நானே பண்ண முடியும். கரெக்டுங்களா? எனக்கு ஒரு பார்ட்னர் வேணுங்க. இன்னைக்கு ஒரு பொண்ணு என்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க வந்து ஒரு 8 இயர்ஸ் லவ் பண்ணுறாங்க. அவங்களோட ஃபீலிங்ஸ் நான் அழுதுனால என்கிட்ட ஃபீலிங்ஸை வந்து அண்ணான்ட்டு பேசுகிறாங்க. எனக்கு உடம்பு சரியில்லைண்ணா, எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு தோணுதுண்ணா அப்படின்றாங்க. கண்டிப்பாக பண்ணுமா, நான் ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ண வைக்கிறேன், இல்லைன்னா நீ அவங்களே கூட போய் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறேன் நான். ஏன்னா லைஃப்பில் வந்து ஒரு துணை தேவை. நீ தனியாக இருக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும், அம்மா அப்பா கூட இருக்கும்போது தெரியாது. இன்றைக்கி 2 பேரும் அவங்க அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு அவங்க அம்மா அப்பா இருக்காங்க, 2 பேருக்கும் அவங்களுக்கு தெரியாது. இவங்க 2 பேரும் இல்லாத போது தனியாக ஒரு ட்ராவல் பண்ணும்போது தான் தெரியும் அதோட வலி. வந்துட்டு அவங்க ஒய்ஃப்னால தான் உங்களை எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்கள் கடையை தெரியும். நீங்கள் அப்பு கடை பிரியாணினா யார், அப்புனா யார், தமிழரசன் அவர் யாருன்னு வெளியே தெரிய வந்தது. நடுவில் ஒரு இஷ்யூவில் தான் உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சுது. உங்கள் கடையை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. ஃபஸ்ட்டு அந்த 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 கிச்சன் தாங்க பிரச்சனை. அதை வந்து இன்றைக்கி என்னால் பல கடைகள் உருவாயிருக்கு. இன்னைக்கு எவ்வளோ வீடியோஸ் வந்திருக்கு பிரியாணியால், நல்லா உங்களுக்கு தெரியும். அந்த கிச்சன்லாம் பாருங்களேன், அதில் வந்து 10% கூட கிச்சனுக்கான வேல்யூ இல்லை. நீ இவ்வளோ வீடியோ வந்துட்டுருக்கு, நீங்கள் நல்லா பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். 10% கூட அந்த கிச்சனுக்கான வேல்யூவே இல்லை. ஆனால் எனக்கு வந்து 90% வந்து கிச்சனுக்கு வேல்யூக்கான இருக்குது. நம்ம அங்கே கிச்சனுக்கு எதிரில் வந்து ஒருத்தர் இருக்கான், கிட்டத்தட்ட எல்லாம் சைக்கோ மாதிரி. அவன் எல்லா கம்பெனியும் மூடிடுவான். அதில் சின்ன ஒரு ஓட்டை இருந்தால் கூட மூடிடுவான். இப்போ இந்த ரூமில் வந்து இந்த ஒட்டரை இருக்குல்ல, அந்த ஒட்டரை இருக்கிறதுனால அவன் வந்து இதெல்லாம் இப்படி இதனால் இந்த ஒற்றையால் இதெல்லாம் அவன் வந்துட்டு அவன் ஆராய்ச்சி பண்ணி மூடுறாள். அவன் ஒரு சைக்கோ இருக்கான் எதிரில். அது இல்லாமல் எனக்கு பெரிய பெரிய கடைக்காரங்களாம் நிறைய இருக்குங்க. அதில் இது பெரிய பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க. பாலிடிக்ஸ் நிறைய பிரியாணி பண்ணுறதுலே பெரிய பாலிடிக்ஸ் இருக்குது. ஏன்னா ஒன்றுமே இல்லை, தள்ளு வண்டி தள்ளினவன் ஒரு ஆடி கார் வாங்குறேன், சென்னையில் டக்குன்னு வாரம் ஒரு 15 கடை ஓப்பன் பண்ணுறேன்னா யாரால முடியும்? நீங்கள் அப்படி பண்ணீங்கல்ல? பண்ணேன். அதனால் வந்து ஆப்பு தான் அது. அப்போ இன்னும் பெருசாக அடிக்கிறாங்க. என்னடா அவன் வளர்ந்துட்டு போயினாங்கிறன்னா அடிக்கும் போது நம்ம ஒரு கடை வாங்கி தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். திடீர்னு வந்து நம்ம கிச்சனை மூடும் போது தான் ஆகும். அப்படியே ஒரு பேக் ட்ராப். அதில் வந்து என்ன சொல்கிறாங்க, குப்பை பிரியாணி, நல்லா இல்லாத பிரியாணி, சேக்கடை பிரியாணி அப்படின்னு அவ்வளோ கமெண்ட் வந்தது அப்புறம் தான் ஒரு 30 கடை ஓப்பன் பண்ணேன், அதை மாற்றி. சரி, ஓகே. ஸோ இந்த கடை பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் சடனாக பார்த்தா முதல் மனைவியை விட்டு திருமணம் பண்ணிட்டாரு வந்துட்டு அப்பு கடை ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அது ஒரு 8 months நான் வந்து மோனிஷாவுக்கு வெயிட் பண்ணேன். அந்த பிரச்சனை நடந்தது. ஓப்பனாக சொல்கிறேன், 2 பேரும் ஒரு தப்பு பண்ணுறோம், தப்பு பண்ணாத மனுஷனே இல்லை, அக்செப்ட் பண்ணி வாழலாம். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு கேட்குறேன். ஒரு வாய்ப்பு கொடு, நான் வந்து உன்னை திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன். அஃபேரில் இல்லைங்க, வாய்ப்பு கேட்குறேன். நான் திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன், அதை பற்றி நான் பேச மாட்டேன், நீ வாய்ப்பு கொடுன்னு கேட்குறேன். நான் ஏன்னா ஒரு பெண்கள் வந்து மாட்டிட்டாங்கன்னா இதை பற்றி சொல்லி இப்போ இல்லை, நான் 8 months முன்னாடியே நான் கேட்டு தானே இருக்கேன். 1 year ஆயிடுச்சு. அதான் உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆச்சுல, ஒரு தமிழ் மேட்ரிமோனி. ஆமாம், அதுக்கு முன்னாடியிலேருந்து நான் அவங்ககிட்ட கெஞ்சிட்டு தானே இருக்கேன். அப்புறம் எப்படி திடீர்னு கல்யாணம் பண்ணீங்க? திடீர்னு கல்யாணம் பண்ணது நான் வந்து கேட்டுகிட்டே இருக்கேன். அவங்க வீட்டில் என்னை அசிங்கப்படுத்திட்டே இருக்காங்க. நீ ஒரு ஆளே இல்லை, நீ ஒரு அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி கேவலமாக வந்து பண்ணுறாங்க. அது எதுக்கு எனக்கு வந்து மைண்டு, என்னை எதிர்த்தேன்னா நான் யாருன்னு காட்டுவேன், என்னை எதிர்க்கலாம் நான் சைலண்ட்டாக என் வேலை பார்த்துன்னு போவேன். அப்போ என்னை எதிர்த்து ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் இங்கே தமிழ் மட்டும் வந்து சரி பொண்ணு பார்க்கலான்னு, ஏன்னா ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க, இங்கே வரப்போகிறதோ இல்லைன்னு போது நான் பார்க்கலான்ட்டு பார்த்துட்டு நார்மலாக கான்வர்சேஷன் போயிட்டுருக்கேன் அவங்ககிட்ட. அவங்ககிட்ட போகும்போது அவங்கள பற்றி எல்லாமே தெரியுது. அப்படி இருந்தால் உங்களுக்கு கெஞ்சினேன், சரி வாப்பா இது மாதிரி கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்குது வராங்க அப்படின்னா, இல்லை வேணாம் நீ பண்ணிக்கோ அப்படின்னும் போது நான் அவங்கள ஸ்கிப் பண்ணிட்டேன். அவங்க தான் வந்து சரக்கு அடிச்சுட்டு ஒரு மாதிரி மோனிஷா கிட்ட பேசுறது. நான் 1ஆம் தேதி வீடியோ போடுறேன். யார் சரக்கு அடிச்சா? உங்கள் ஒய்ஃபா? ஆமாம், செகண்ட் ஒய்ஃப். ஆமாம், நாங்கள் 2 பேருமே அடிப்போம், அது விடுங்க. அவங்க ஃபஸ்ட்டு வந்து 1ஆம் தேதி எதுவும் நியூ இயர் அப்போ 1ஆம் தேதி வீடியோ போடுறேன். அந்த வீடியோ அவங்களுக்கு எரிச்சல் ஆகுது போல இவங்களுக்கு, செகண்ட் ஒய்ஃபுக்கு. அதை பார்த்துட்டு நான் என்ன வீடியோ போட்டீங்க? அப்படி என்ன? நானும் மோனிஷா வீட்டில் நான் சாப்பிட்ற மாதிரி போட்டேன். அந்த பிரியாணி நான் எடுத்துன்னு போயிட்டு நானும் மோனிஷாக்களை வாங்கி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டேன். அவன் மோனிஷா தரல அங்கே. அப்போ வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு செகண்ட் ஒய்ஃப், அதான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம திருப்பூரில் வந்து கடை ஒன்று ஓப்பன் பண்ணேன். அன்றைக்கி அது கடை ஓப்பனிங் வந்தாங்க, அந்த காரில் தான் உட்காராங்க. வேணுமெட்டு சரக்கு கேட்குறாங்க, சரக்கு கேட்டு சரக்கு அடிக்கலான்றாங்க. மேபி இந்த பிரச்சனை உருவாக்குறதுக்காக டிரைவர் எல்லாரையும் போட்டு சும்மா ஜாலியாக விளையாட்டாக தட்டுறாங்க. அண்ணன் வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாங்க. ஆனால் கேட்டேன், நீ எதுக்கு என்ன அடிக்கிற, நீ எதுக்கு வந்து எல்லாரையும் கேட்குற, ஏன் கேள்வி கேட்குற, கல்யாணம் பண்ணிட்டியா நீ யார் எனக்கு அண்ணன், கட்டுறா தாலியா, நான் கல்யாணம் பண்ணுறேன் ஒன்று அப்படின்ட்டு அடுத்த செகண்ட் 1 லட்ச ரூபா அப்படியே தாலி வாங்குவோம். போதையில் கல்யாணம் பண்ணிட்டாங்க? போதையில இல்லை, அந்த சொன்னாங்க. மறுநாள் வந்து தாலி அன்றைக்கி போதையிலே தான் வாங்குகிறோம். இல்லை 2 பேருமே வந்து
சரக்குன்றது அடிக்கூடாதுலாம் இல்லை, நார்மலாக ஒரு ஏன்னா நம்ம பிஸ்னஸில் இருக்கோம், டெய்லி அடிக்க மாட்டோம், வீக்லி ஒன்ஸ் என்ஜாய் பண்ணுவோம், பப்புக்கு போவோம், அதெல்லாம் தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணேன். அதை நான் தவறாக சொல்ல மாட்டேன், சரி அது இயல்பு, இந்த காலகட்டத்துக்கு இயல்பு அது, சரிங்களா? அது வந்து நம்ம அதை பேச தேவை. அப்படி பண்ணும்போது மறுநாள் காலையில் நாங்கள் இது கொல்லிமலையில் தான் வந்து நாங்கள் காலையில் வந்து தாலிலாம் பார்க்குறோம், பார்த்துட்டு தப்பறப்பான்னு ஓகேவான்னு அவங்க கேட்குறேன். உங்களை லவ் பண்ணிருக்காங்க ஒன் சைடா லவ் ஆமாம் பண்ணிருக்காங்க. ஆமாம், எப்படி 2 பேரும் லவ் பண்ணிட்டோங்க. எப்படி மீட் பண்ணீங்க 2 பேருமே? ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ் மேட்ரிமோனியில் பார்த்துட்டு, நான் தான் தமிழன் மூலம் சுற்றுறேன்ல, அவங்க ஊர் கரூர், அவங்க வந்து சேலம் வர சொல்லி சேலம் பார்த்து மீட் பண்ணோம். நம்ம ஊர் பொண்ணு கிடையாது, இந்த ஊர் பொண்ணு சென்னை பொண்ணு இல்லை, அவங்க கரூர். ஓகே. அப்போ வந்து ஓகே பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு மோனிஷாக்கு உடனே கால் பண்ணி, மோனிஷா இது மாதிரி கல்யாணம் பண்ண போகிறோம் ஓகே ஒன்று, அப்பவும் ஓகேன்னு தான் சொன்னாங்க. மோனிஷா ஓகே சொன்னாங்களா? மோனிஷா ஓகே சொன்னாங்க. ஏன்னா அப்போ அவங்களுக்கு வேற யாரு கூட அஃபேர் இருந்தது, உங்களை பிடிக்கல? என்ன பிடிக்கல, டோட்டலாகவே என்ன பிடிக்கல, அவங்க ஒரு மாதிரி வெறுத்துட்டு இருக்காங்க. சொல்லிட்டாங்களா உங்களை? ஆமாம் ஆமாம், அவங்க வெறுத்துட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கல்யாணம் பிளான் பண்ணோம், டக்குன்னு கல்யாணம் பண்ணோம். 2 வீட்டு சம்மதத்தோட தான் கல்யாணம். அதுக்கப்புறம் ரிசப்ஷன் தான் வந்து அதுவும் செம்ம கிராண்டாக பண்ணேன். கிராண்டா பண்ணீங்க? அதுவும் வந்து ஓகே சொல்லி சம்மந்தம் தான் பண்ணோம். எனக்கும் அகலேக்கும் வந்து ஓப்பன் டாக் சொல்லிட்டோமா, நாங்கள் 2 பேரும் பயங்கரமாக லவ் பண்ணோம். யாருக்கு? அவங்க பேர் என்ன? அகல்யா, செகண்ட் வைஃப். நம்ம 2 பேருமே வந்து பயங்கரமாக லவ் பண்ணோம். அவளோட ஹிஸ்ட்ரி எனக்கு வந்து ஒரு 70% எனக்கு தெரிஞ்சு தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஏன்னா அவங்க மேரிடா? அவங்க ஆல்ரெடி 2 மேரிடு, அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு தோஷம் இருக்குது, அந்த தோஷம் கல்யாணம் பண்ணுறவங்க கண்டிப்பாக இறந்துருவாங்க அப்படின்றத வந்து அவங்க இருக்காங்க. நான் எல்லாமே எதிர்த்து தான் நான் கல்யாணமே பண்ணேன். அவங்க இப்படிலாம் தெரிஞ்சு தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஓகே 2 வாட்டி அடிபட்டிருக்கா வாழ்க்கையில், 3வது அஃபேர் இருந்திருக்கா, நிறைய விஷயம் நடந்திருக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணுக்கு வந்து என்ன தெரியுமா, அதை கரெக்டாக கொடுத்துட்டா அவள் கரெக்டாக வெளியே போக மாட்டான். அது கொடுக்கலன்றதாங்க நிறைய போகிறாங்க. அதில் நானும் ஒரு தவறு பண்ணியிருக்கேன். நானும் மோனிஷாக்கு ஏதோ ஒரு இடத்துல குறை வச்சிருக்கேன்றது நான் சொல்ல மாட்டேன், குறை வைக்கவே இல்லை. அவன் என் கூட இருக்கிற ஃப்ரெண்டு தான் வந்து இது முழுக்க என் பிஸ்னஸை காலி பண்ணுன்றது உள்ள பேசியிருக்கான். இதுவே ஃப்ரெண்டு தான் உங்க கூட அஃபேர்ல போய் உங்க லைஃப் குடும்பத்துக்கு எடுத்தது அவர்தான். ஆமாம், இன்றைக்கி அவன் பொண்டாட்டி பிள்ளையோட ஜாலியாக இருக்கிறான். நான் இப்போ ஓப்பனாக சொல்லிட்டாங்க, இப்போ நானும் மோனிஷா இருக்கேன்னு வச்சுங்களேன், எனக்கு ஒரு அஃபைர் இருக்குது, அந்த அஃபைர் இருந்ததுன்னா அவங்க வீட்டில் யாருமே இல்லை, அந்த பொண்ணு அஃபைரில் இருக்குன்னா கண்டிப்பாக கூட்டின்னு வந்து வச்சு இன்னொரு வீடு வச்சுருந்துருப்பேன். நான் மோனிஷாவே வச்சுருந்துருப்பேன், இங்கேயும் வச்சுருந்துருப்பேன். ஏன்னா ஒரு பொண்ணை நம்ம ஏமாற்ற போகிறது இல்லைல்ல, நம்ம ஏதோ ஒன்று பேசிட்டோம், அது தவறு தான். ஆனால் கண்டிப்பாக நான் கூட்டின்னு வந்து வச்சுருந்துருப்பேன், நான் வேணான்னு சொல்லியிருந்துருக்க மாட்டேன். ஏன்னா ஜெயிலுக்கு போகிற பரவாயில்ல, இந்த பொண்ணை நம்பி வந்திருக்கு, இந்த பொண்ணு உனக்கு அந்த தேவை தரேன், எனக்கு அந்த தேவை தரேன், அந்த மாதிரி மாட்டியிருந்தா நான் ஏமாற்ற மாட்டேன்னு சொல்ல வரேன். அதே மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னா தயவுசெய்து பேசாதீங்க. அதே மாதிரி அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, தயவுசெய்து பேசாதீங்க. யாருமே இல்லை, இப்போ ஒரு யாருமே இல்லைன்னா கண்டிப்பாக அஃபேரில் இருங்க, தப்பே இல்லை. ஏன்னா அவங்களும் லோன்லியாக ஃபீல் ஆகுங்க, பிடிச்சிருந்தா பேசுங்க. மற்றபடி ஃபேமிலிக்குள்ளே போய் கெடுக்காதீங்கன்றது ஒரு குடும்பத்துக்கு எடுக்கிறது தப்பு தான் அது. ஏன்னா இன்றைக்கி என் குழந்தைங்க என்னோட இல்ல உங்களோட மோனிஷாவா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், இப்போ 2வதா நீங்க மேரேஜ் பண்ண அவங்களுக்கு குழந்தை இருக்கா? இல்ல கழிச்சிட்டாங்க. ஓ கழிச்சிட்டாங்க. கன்சீவ் ஆனாங்களா? கழிச்சிட்டாங்க, எல்லாமே இருக்குது வீட்டில். அப்படியா? உங்ககிட்ட சொன்னாங்களா கன்சீவா இருக்கேன் அப்படி இப்படி? ஏதாவது நாங்கள் 2 பேரும் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு எல்லாமே பார்த்துட்டு வாங்க. அவங்க கழிச்சிட்டாங்க. ஏன் எதுக்காக கழிச்சாங்க? உங்களுக்கு பிடிக்காம இல்லைங்க, அவங்களோட அதான் சொல்கிறேன், அவங்க அந்த அந்த தோஷமும் அது இல்லாமல் அவங்களோட சில மைண்ட் செட்டு, சின்ன பொண்ணு ஒரு ஜாலியாக இருந்துட்டு அவங்களோட ஃபேமிலியில் உட்கார முடியல, அவங்களால ஃபேமிலி லைஃப்ல இருக்க முடியல. மற்றபடி அந்த பொண்ணு லவ்லாம் கூட எப்படி சொல்கிறது, இன்ன வரைக்கும் அவங்கள மறக்க முடியல. இல்லை இன்னும் லவ் பண்ணுறீங்க போலியே? கண்டிப்பா. சரி, அப்ப இப்ப இன்னும் லவ் பண்றீங்க. அந்த பொண்ணு தப்பா கல்யாணம் பண்ணி இல்ல, அந்த பொண்ணு தப்பான பொண்ணா இருந்தாலும் நான் ஒரு 70% தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணேன். ஆனா கல்யாணம் பண்ணிட்டு தப்பான பொண்ணுன்னு சொல்லல. தப்பான பொண்ணு நான் சொல்லல, தப்பான பொண்ணா இருந்தாலும் நான் ஒரு 70% தெரியல, பப்புக்கு போவா கல்யாணம், அதான் சொல்றேன். அது தப்பா தெரிஞ்சுமே அப்படி வெளிய போறது, வெளிய தப்பு இல்லன்னு தான் சொல்றேன். தப்பு இல்லன்னு சொல்லி தான் நான் கல்யாணம் பண்ணோம். நாங்க 2 பேரும் அவரை லவ் பண்ணோம்னு சொல்றேன். அப்படி 2 பேரும் செம்மையா லவ் பண்ணோம். ஆக்சுவலா இப்பவுமே நான் இப்போ அகலே கிட்ட நான் கெஞ்சினேங்க வாடின்னு சொன்னேன், வந்து அவளுக்கும் புரியல. அதான் சொல்றேன், அது தனிமையில இருக்கும்போது தான் தெரியும் அந்த வலி ஃபீலிங். ஓகே, இப்போ அகலியா எதுக்காக உங்களை விட்டுட்டு போனாங்க? அகலியா விட்ட காரணம் வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் அவங்க அம்மா. ஆமாம், அன்றைக்கி லாஸ்ட்டாக ஒரு பஞ்சாயத்து வைக்கிறோம். நான் அப்புக்கடை பிரியாணி ஒரு ஓனர், எனக்கு 2 கார் 3 கார் இருக்குது. நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா நீங்கள் பஸ்ஸில் போவீங்களா காரில் போவீங்களா? காரில் தான் போவோம். டிரைவர் போட்டு அனுப்பிச்சு தானே போவீங்க. அப்போ அவங்க அம்மா வந்து என் பொண்ணு கார்லாம் போக மாட்டேன், பஸ்ஸில் தான் போவாள் அப்படின்னா இது என்ன காரணம்னு ஒரு சந்தேகம் வந்தது. இந்த ஒரு சின்ன பிரச்சனை. அதுக்கப்புறம் இல்லை, அந்த பஞ்சயத்தில் பிரித்து விடணுன்றது பிளான் பண்ணிட்டாங்க, எல்லாம் வாங்கியாச்சு சுருட்டியாச்சு அப்படின்ட்டு. அடுத்தது நிறைய ஏமாந்துட்டீங்க. ஆமாம், அடுத்தது நீ என்ன 24 வீட்லேயே இருக்கியாமே அப்படின்னு என்ன கேட்குறாங்க. அவன் பொண்டாட்டி வந்து ஒரு புருஷன் கூட இருந்தால் போதும்
அப்படின்னு. ஏன்னா நான் மோனிஷா வந்து நான் வீட்டில் நிறைய இல்லாதனால தான் சரி விட்டு போட்டாலனால இவ கூட நான் கூடியே இருப்பேன். ஏன்னா இவ்வளோ என்னை விட மாட்டேன். நான் வெளியே விடுவேன்ட்டு ஃபோன் அடிச்சு டார்ச்சர் பண்ணுவேன். எங்கே இருக்கு என்ன பண்ணுறீங்க வா வீட்டுக்கு வா அப்படின்ட்டு. அதனால் ஏன்னா இவ்வளோ தனியாக அந்த வீட்டில் இருப்பேன். அதனால் நானும் போக மாட்டேன். அதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அது மொத்தம் தெரிஞ்சுது. ஓஹோ இது மொத்தமே ஃபோர்ஜரி குடும்பம் தான் அப்படின்னு அப்போ தான் நான் அனலைஸ் பண்ணி என்னால் தாங்க முடியாமல் அழுதேன். இல்லைனா இப்போ ரீசெண்டாக 3 days முன்னாடி பேசினேன். நீ ஒரு 5 நாள் என்னை வெயிட் பண்ணியிருந்தா நானே வந்துருப்பேன், உன்னை தேடி வந்திருப்பேனே, நீ ஏன் வெயிட் பண்ணல அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஸ்பீச்சு சரியில்லையே, உங்கள் குடும்பமே நீங்கள் என்ன பேசுனீங்க. என்ன அப்படி என்ன உங்களை ஏமாத்திட்டாங்க? ஏங்க பணம் கூட நான் சம்பாரிச்சிருவேங்க, சரிங்க. நீ உன்னை பார்த்துக்கிறேன், உன்னை நல்லா லவ் பண்ணுறேன் எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லி, எல்லாம் இவ்வளோ வார்த்தை சொல்லி நம்மளை ஏமாத்துறது தப்பு தானே. தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணேன். டைவர்ஸ் வாங்கலை. டைவர்ஸ் இன்னும் வாங்கலை. டைவர்ஸ் வாங்கலையா? இன்னும் வாங்கலை. டைவர்ஸ் வாங்காம எப்படி கல்யாணம் பண்ணீங்க? கல்யாணம் பண்ணிட்டு ஒரு மீடியால உட்காந்து இன்டர்வியூமே கொடுத்துருந்தீங்க 2 பேரும். ஏன்னா இப்போது அவங்க வந்து அவங்க சம்மதிச்சிட்டாங்க. ஒத்துக்கிட்டாங்களா? ஒத்துக்கிட்டாங்க. அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கின பிறகு வந்து டைவர்ஸ்னு போக தேவையில்ல. நீங்கள் டைவர்ஸ் வாங்கிட்டுமே நிறைய பேர் சேர்ந்துருக்காங்களே தெரியுமா? கரெக்டு தானே? டைவர்ஸ் வாங்கியுமே சேர்ந்துருக்காங்க. அதனால டைவர்ஸ்ன்றது வேறு. இவங்க ஒத்துக்கினாங்க, நீ பண்ணிக்கோ, நான் உன் லைஃப்பில் உங்க கூட நடக்க முடியல, நான் அசிங்கமாக நீ நல்லா என்னை பார்த்த, உங்க கூட என்னால் நடக்க முடியல, நிற்க முடியல, அந்த தகுதி நான் இழந்துட்டேன், நீ பண்ணிக்கோ, நீ சந்தோஷமா இருந்துட்டு அவங்க மோனிஷா இஸ் கிரேட்டட் பர்சன் தாங்க. அகலியவும் கிரேட்டட் பர்சன் தான். என்னன்னா எனக்கு எது இல்லை மோனிஷா ஒரு இது பாருங்க, மோனிஷான்ற லைஃப்பில் எங்க எல்லாருமே அந்த சுச்சுவேஷனுக்கு தான் தவறாக மாறுறாங்களே கண்டி. யாருமே கெட்டவங்க கிடையாது, யாருமே நல்லவங்க கிடையாது, சரிங்களா? அந்த சுச்சுவேஷன். இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் 3வது லவ் வந்தால் கல்யாணம் பண்ணிப்பேன், 3வது யாராவது இருக்காங்களா? பார்த்துட்டு இருக்கோம். வீட்டில் டார்ச்சர் பண்ணுறீங்களா? லவ்லாம் வேறு எப்படிங்க வரும்? அது மேபி என்னை நல்லா பார்த்துக்கணும், என்னை வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சு பார்த்துக்கணும், நல்லா பார்த்துக்கணும், அப்படி ஒரு ஒய்ஃப் வேணுமா? ஆமாங்க. என்னங்க ஒரு ஒய்ஃப் கூட இருந்து ஜாலியாக அது எவ்வளோ பியூட்டிஃபுல் தெரியுமா? அது எனக்கு நம்மளுக்கு வந்து அது நான் மோனிஷா கூட வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கும் போது மோனிஷா இல்லை, கஷ்டப்பட்டு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா டக்குன்னு குழந்தை, அதுக்கப்புறம் வந்து அப்படியே பிஸ்னஸ் அது அப்படின்னு ஓடிட்டே இருக்கிறோம், என்ஜாய் பண்ண முடியல. அப்போ தான் செட்டில் வரும், ஆடி கார் வாங்குகிறோம், இன்னொரு கார் வாங்குகிறோம், பிஸ்னஸ் செட் ஆகுது, லைஃப் என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கும் போது காலி. ஏன்னா லைஃப் என்ஜாயே பண்ணல, நாங்கள் எந்த ரீதியாகவும் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஓகே, அதுக்கப்புறம் இப்படி போகும்போது அப்படி டோட்டலாக உடஞ்சிட்டேன். எதுக்காக நம்ம இப்படி இருக்கு? இந்த 3வது ஒரு ஆளை தேர்றேன், 4வது ஒரு ஆளை தேர்றேங்கிறதுக்காக நீங்களும் தப்பு பண்ணியிருக்கீங்க, அவங்களும் தப்பு பண்ணியிருக்காங்க. ஏன் உங்கள் ஒய்ஃபை நீங்கள் கூப்பிடக்கூடாது? கூப்பிட்டு தாங்க இருக்கிறேன். வா மோனிஷா, கூப்பிட்டு தாங்க இருக்கிறேன். இப்போ கூட கூப்பிட்டேங்க, ஒரு அந்த 2 குழந்தைங்களுக்காக கூப்பிட்டேங்க. நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க, நான் கூப்பிட்டுன்னு தான் இருக்கேன். இப்போ கூட வா, நீ வா, சரி. யாருக்கும் மீடியாவில் நிறைய போட்டேன், யாருக்கும் தெரியாமல் இருக்கலாமா? கோயம்புத்தூரில் இருக்குது வீடு இருக்குது, இல்லை வேறு வீடு எடுக்கிறவா, தனியாக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போவும் மீடியா சைட்லேருந்து சரி, நம்ம தமிழ்நாடு மக்களும் சரி, கமெண்ட்டை பார்த்தோன்னா மோனிஷா கூட போய் சேர்றா அப்படின்னு தான் பாதி கமெண்ட்டை வருது. பாதி என்னை திட்டுறாங்க, நீ மோனிஷா கூட போய் நல்லா சேர்ந்து வாழ்றதான் சொல்கிறாங்க. நீ வந்தனா அந்த திட்ட போகிறதில்ல, வா மோனிஷா, நம்ம வந்து லவ் பண்ணி 16 வருஷம் லவ், 8 வருஷம் கல்யாண வாழ்க்கை, கண்டிப்பாக ஒரு 6 month நம்ம அப்படி இருப்போம், எளியும் போன மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பியூட்டிஃபுல்லாக மாறிடும். அவங்களுக்கு வந்து புரியல, தனியாக இருந்தால் நம்ம சாதிச்சலன்னு நினைக்கிறாங்க. மோனிஷாவுக்கு எதாவது பணம் கொடுத்து எதாவது ஹெல்ப் பண்ணுறீங்க? பணம் கொடுத்தேன்னா ஒரு ஐடியா மட்டும் கொடுத்தேன். நகை இருந்து நகையை பேங்க்கில் போய் வச்சுட்டு தண்டல் விடுன்னு சொல்லிட்டேன். தண்டல்னா கடைங்களுக்கு வந்து ஒரு 20,000 30,000 அந்த மாதிரி கொடுத்து இந்த மாதிரி வச்சு வந்து இருந்துக்கணும்னு சொன்னால் அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி, இப்போ என்ன நீங்கள் தான் நல்லா தான் பார்த்துக்கிறீங்களா, எல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்களோட இருக்கலாம்ல? அப்படி இல்லை, அது ஒரு சில மைண்ட் செட் வந்து அலைப்பாஞ்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி சில மைண்டு வந்து வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. நான் அவங்களும் சொல்ல வரல, நிறைய பேர் மைண்ட் செட்டில் நிறைய டைவர்ஸ் ஆகிறதுக்கு காரணம் அவங்களால இருக்க முடியாது. டிஃப்ரெண்ட்டாக தேடும், டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் தேடும், அந்த மாதிரி. உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க அம்மா அப்பா எல்லோரும்? எங்கள் வீட்டில் வந்து அகலவே பிடிக்காது. ஏன் பிடிக்காது அப்படின்னா, நீ எதுக்கு போய் சாவப்படுற? எனக்கு 2 கல்யாணம் தெரியும். இந்த நடுவில் அஃபைரு இதெல்லாம் சொல்லலை. இந்த அஃபைரு இப்படி போவா இப்படி வருவான்றதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்படி போவா வருவான்ற ஸ்கிப் பண்ணிட்டேன். ஆனால் 2 கல்யாணம் தெரியும். பார்த்தா அவங்க வந்துட்டு வேறு மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்களா? அந்த மாதிரி அவங்க ஊரில் சொன்னாங்க. அவங்க ஊரில் ஃபுல்லாக எனக்கு வந்து இந்த அழுத வீடியோ போட்டோடனே அவங்க 2 பேரும் அவங்க அம்மாவும் ஏஜென்ட்ன்ற மாதிரி சொன்னாங்க. நான் நம்பலை. இப்போ கூட நான் ஃபோன் பண்ணி அழுதேன், எனக்கு தெரியாத சொல்லிட்டேன்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. நீங்கள் இந்த வீடியோ போடவும் சொன்னாங்க. அவங்க சர்க்கிள்லேருந்து எனக்கு சொல்லும் போது நான் அந்த மாதிரி சொல்லிட்டேன், சரிங்களா? ஆனால் அது உண்மையாக இல்லாமல் இருந்திருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் திடீர்னு ஒரு பொண்ணு மாறிட்டே இருக்கும். அவங்க திடீர்னு ஒரு காரில் போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு ரூமில் இருப்பாங்க. அது வந்து மேபி அவங்க சரி டிப்ரெஷனில் செகண்டாக கல்யாணம் செத்துட்டானே, அவனை லவ் பண்ணி திடீர்னு சாகும்போது ரொம்ப மன உளைச்சிருக்காங்க, அதனால சரக்கு அடிக்கிறாங்க, சரி கொஞ்சம் தனிமையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்ட்டு நான் விட்டுருவேன். பயங்கரமாக அழுதுங்களேங்க அந்த காரில்? பயங்கரமாக அழுதுதான். அழுதுனா யார்? நானா?
அழுதது காரணம் லவ் பண்ணுறோம்லங்க, லவ் தாங்க, லவ் தான். இது மாதிரி ஆயிடுச்சே, நம்ம இவளை பற்றி தெரிஞ்சு நான் கல்யாணம் பண்ணிட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம கல்யாணம் பண்ணாமல் இவளை வந்து எங்கள் அம்மா சொன்ன மாதிரி வருவா போகிற வச்சுக்கிட்டோம், சும்மா வச்சுக்கலாம், நீ வரட்டும் போட்டோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம வந்து கல்யாணம் பண்ணி சோசியல் மீடியாலாம் காமிச்சிட்டோமே, நல்ல பொண்ணு வர அசிங்கப்படுத்திட்டோமே அப்படின்றதெல்லாம் ஒரு மனசு மோனிஷாவை அசிங்கப்படுத்திட்டோமே, அவளால் அவள் தானே வீடியோ போடுதா, இவளை நீ இது பண்ண நான் மேலே வரேன் அப்படின்ற மாதிரி தானே. அப்படின்னா அதான் நீ சொல்கிறேன், மோனிஷா விட்டுட்டு வா அப்படின்னே சொன்னாங்களா? லாஸ்ட்டெல்லாம் செட்டில்மெண்ட்டு பண்ணுன்னாங்க, செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ணு, அதை பண்ணு, இது பண்ண, எங்கே பண்ணாமல் எப்படிங்க இருக்க முடியும், 2 குழந்தைக்கு நான் பண்ணுறேங்கன்றேன், இல்லை எனக்கு வீடு வாங்கி கொடு. அதாவது நானும் அகல்யாவும், அது அகல்யா உண்மையாக லவ் பண்ணாலும் தெரில, ஆனால் நான் உண்மையாக லவ் பண்ணேன். ஆனால் அந்த ஒரு 3 மந்த்ஸில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்தாவது நீ உண்மையாக லவ் கொடுத்துருப்பல, அந்த லவ் எனக்கு பிடிச்சிருந்தது சரிங்களா. ஆனால் அது வேணான்றதுனால நிறைய பிரச்சனை உள்ளே கொண்டு வராங்க. நீ எனக்கு வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க, அதனால நீ நிறைய பிரச்சனை கொண்டு வரும்போது தான் தெரியுது, ஓஹோ அப்படின்னு. சரி ஓகே, எவ்வளோ பார்த்துட்டோம், இதையும் பார்க்க மாட்டோமா அப்படின்ட்டு கையெழுத்து கும்பிட்டு ஒரு வீடியோ போட்டு முடிச்சுட்டு அதுக்கு வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். அப்போவும் நீங்க போட்ட வீடியோ டெலீட் பண்ணிட்டீங்க கார்ல? ஏன் எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே தள்ளணும்னு பிளான் பண்ணாங்க. அப்போவும் நான் பார்க்குறேன், ஓகே அங்கேயும் பொய்யான தகவல் சொல்கிறேன், சரி ஓகே கடல் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு நான் சைலண்ட்டாக வந்துட்டேன். ஓ, அங்கேயுமே உங்களை அந்த வீடியோ போடுறதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து இது பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. ஆமாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு ஐடியாவில் இருக்கீங்க? இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதனால் இங்கே வந்து சென்னையில் வந்து அப்படியே வீட்டிலேயே இருக்கிறேன். நீங்கள் கூப்பிட்டனால தான் 4 மணிக்கு வெளியே வரேன், இல்லைனா ஒரு 6 மணிக்கு வந்து கிரவுண்டில் சும்மா வாக்கிங் போய்ட்டு வீட்டில் போய் சாப்பிட்டு படுத்துட்டு அப்படியே சுற்றிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த்லாம் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஒரு 4-5 கடை ஓப்பன் ஆக போகுது. 30ஆம் தேதி நாகர்கோவில் ஓப்பன் ஆக போகுது, 3ஆம் தேதி தருமபுரி, 10ஆம் தேதி கோயம்புத்தூர் ஓப்பன். அதுக்கப்புறம் பிஸி ஆகிடுவேன், அதுக்கப்புறம் மறந்துடுவேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறேன். மறக்க முடியுமான்னு தெரில. கஷ்டமாக நான் கொஞ்சம் சாஃப்டான ஆளுங்க, நான் வந்து ஒரு படம் பார்த்தாலும் அழுதுருவேன், நான் ஒரு படம் பார்த்தா அதை அழுதுருவேன் நான். இப்போ நான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா, வேணாம் என்னடா சும்மா அழுதுருக்கேன்னா அது அவங்களுக்கு அழுவும் போது தான் தெரியும், ஓஹோ அப்போ அந்த வழியில் இருந்திருக்கான்ட்டு. ஆனால் இதில் எவ்வளோ மெசேஜ் தெரியுமா, எவ்வளோ பெண்கள் தெரியுமா, இவ்வளோ பேர் அடிபட்டிருக்காங்க அதில்ப்பா. உங்களுக்கு மெசேஜ் பண்ணாங்க நிறைய மெசேஜ், அழுவாதீங்கண்ணா பிரதர் அழுவாதீங்க, ஏன் டிட்டோ லைஃப் மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு அப்படி சொன்னாங்க. அப்போ தான் தெரியுது, ஓஹோ. உங்களை நாங்கள் ஃபஸ்ட்டில் பார்க்கும்போது அப்படியே ரிச் ராயலாக செயின் மோதிரம் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி எனக்கு அதுவே பிடிக்காதுங்க. இருப்பீங்களே, இப்போ ஒன்றுமே இல்லை, என்னாச்சு? அது வந்து எப்படின்னா, அந்த செயின் நகமே வந்து என்னோடய மேனேஜர் தான் சொல்லுவாங்க, இதை போடுங்க அதை போடுங்க, டேய் எனக்கு எதுவுமே வேணடான்னு. ஏங்க நான் வந்து லைஃப்பில் வந்து ஒன்றுமே இல்லாத பையன், 10,000 ரூபா சம்பளம் வாங்குறேன் நான். இப்போ நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, ஒரு 30,000 வாங்குங்களா, ஒரு 50,000 சம்பளம், மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கிறேன். கொடுக்க மாட்டாங்க. சொல்லுங்கள், 30,000 வாங்க, ஒரு 30,000 வாங்குறீங்களா, உங்களுக்கு மாதம் ஒரு 2 லட்சம் கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக தான் இருக்கும். சரி, அந்த மாதிரி தாங்க எனக்கு 10,000 வாங்கினதில் ஒரு நாளைக்கு நான் வந்து 30,000 செலவு பண்ணுற அளவுக்கு எனக்கு கடல் உயர்த்தும் போது எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு தோணுச்சு. ஆனால் இவனுங்களால தான் நான் போடுவேன். கார் வாங்குறதுனாலையும் பசங்க தான் மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. இன்ன வரைக்கும் எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அப்பு வளர்ந்ததுக்கு காரணம், அப்பு இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, எனக்கு இடம் வீடு இல்லைன்னா கண்டிப்பாக நான் சொத்து வாங்கி இடம் வீடு வாங்கியிருப்பேன். நான் இன்ன வரைக்கும் இடம் வீடு வாங்கலை. ஜுவல்ஸ் மட்டும் வாங்கி வச்சேன், அதுவும் அவன் அச்சுன்னு போயிட்டா சரிங்களா, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதான் எல்லாமே. எத்தனை பவுன் வரைக்கும் இழந்திருப்பீங்க? எத்தனை பவுன்னா இன்னும் எனக்கு ஒரு 65 கிராமு, அவங்களுக்கு ஒரு அதான் மொத்தம் ஒரு 110 கிராம் மேலே இருக்கும். அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, திருப்பி கேட்கலையா நீங்கள்? அது கேட்டதுக்கு தான் அவங்க வந்து நகை போட்டுன்னு வந்தாங்களாம். வெறும் 10 ரூபா கம்பல், ஒரு 25 ரூபா செயின் போட்டு வந்தாங்க. அவங்க வந்து 5 சவரம் 10 சவரம் செயின் போடும். சரிம்மா சரிம்மா, அதான் சொல்கிறேன்னா ஏங்க எனக்கு பொய் பேசுனா பிடிக்காது, பொய் பேசினாவோ அதனால் நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. நான் நிறைய எனக்கு ஃப்ரெண்ட்ஸு யார் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு யாருன்னா எனக்கு இல்லை, எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பேன், யாரையும் நம்பி நான் இருக்க மாட்டேன், என்னை நம்பி நான் இருப்பேன். எனக்கு அதான் சொல்கிறேனே, எனக்கு அப்பு கடை ஏன் இந்த அளவுக்கு வளர்ந்ததுன்னா எதில் நான் பயப்பட மாட்டேன். எனக்கு படுக்கிறதுக்கு 10க்கு 10 ரூம் ஏசியோடு இருக்குது, 24/7 ஏசி ஓடும், அந்த ரூம் இருக்குது. அப்போது எது வேணால் இறங்கி செய். ஒருத்தன் வீடு இல்லைன்னா வீட்டுக்காக ஓடுவான், நம்மளுக்கு இருக்குது. அதனால் ஜாலியாக கார் வாங்கிட்டு ஜாலியாக பிஸ்னஸ் பண்ணிவிட்டு, இந்த பசங்க மட்டும் இந்த மாஸ்டர்ஸ் பசங்க மட்டும் கரெக்டாக எனக்கு இருந்துட்டானுன்னு வச்சுங்களேன், பிரியாணியும் சில இடத்துல சொதப்பாமல் செஞ்சானாங்கன்னா நம்ம இன்னும் டாப்பு தான். அது நம்ம கடையில் இல்லை, எல்லா கடையிலுமே வந்து பிரியாணி வந்து மாஸ்டர்ஸ் வந்து சொதப்பிடுவாங்க, ஒரு நாள் ஒரே டேஸ்ட்டில் இருக்காது. அதில் கமெண்ட்டு வந்து ஒரு 10% வந்து உண்மையாக வரும், மீதி ஒரு 70-80% வந்து ஃபேக்காக தான். ஏன்னா மற்ற பீப்புள்ஸ் வந்து ஃபேக்காக சொல்லுவாங்க. உங்கள் 2 மனைவிகளுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? 2 மனைவிக்கும் என்ன சொல்ல வரோன்னா, மோனிஷா நம்ம 2 பேரும் எப்படி லவ் பண்ணணும் தெரியும், பரவாயில்ல, ஏதோ சுச்சுவேஷனில் பிரிஞ்சிட்டோம்,
எனக்கு ஒரு என்ன தெரியுமா, புலிக்கு வாழாக்கிறதோட பூனைக்கு தலையாரு. நான் என்ன சொல்ல தெரியும், நீ ஒரு வப்பாட்டி கேட்டகரி இல்லை, அப்பு கடை பிரியாணியோட ஒய்ஃப் நீ. அதனால் உனக்கு ஒரு நல்ல பையன், அவனும் அடிபட்டு வந்திருக்கானா, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கோ. தனியாக இருக்காத. தனியாக இருந்து சாதிக்க ஒரு 10 பைசா பிரயோஜனம் இல்லை. அதனால் லைஃப்பில் நல்லாரு, சந்தோஷமா இரு. ஒரு பையன் வந்தால் கண்டிப்பாக நானும் உனக்கு சொல்லு, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நான் உனக்கு எவ்வளோ கெஞ்சிட்டேன், நீ வரல. இருந்தாலும் பரவாயில்ல, நீ வேணான்ற முடிவு பண்ணிட்டல. ஆனால் ஒரு பையன் வந்தேன், சின்ன வயசு பையன் வந்தால் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கோ. நல்லா இரு லைஃப்பில். குழந்தைங்க என்கிட்ட விட்டு நான் குழந்தைங்க நான் பார்த்துக்கிறேன். செகண்ட் ஒய்ஃப் அகல்யாக்கு என்ன சொல்ல வரேன்னா, அகல்யா லைஃப்பில் வந்து சின்ன வயசில் நிறைய பார்த்துட்டேன், அதை நானும் பார்த்துட்டேன். இதுக்கப்புறமாச்சு மேபி உன் லைஃப்பில் வருவாங்க, எனக்கு தெரியும். அப்படி வந்தால் அவங்களுக்கு ட்ரூவாரு, ஒரு லைஃப் உள்ள உட்காரு. ரொம்ப நாள் சுத்த முடியாது, அது ஹெல்த் இருக்கிற வரைக்கும் தான். அது போயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு துணை தேடும். கண்டிப்பாக நீ அதை ஸ்கிப் பண்ணு. அதுக்காக தான் நான் வந்தேன். நீ கேவலப்படுத்திட்ட, பரவாயில்ல இருக்கட்டும். ஒரு லைஃப் வந்தால் அந்த ஒரு லைஃப்பில் போய் உட்காரு. அவனுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு, கண்டிப்பாக அவன் தூக்கி போட்டு இருப்பான். அப்படி தான் நான் எங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு, குழந்தைங்களோட தூக்கி போட்டு வந்தேன். பரவாயில்ல, நான் ரெண்டு பேரையும் தப்பாக கூட எடுத்துங்க, பரவாயில்ல. இவங்களோட இடத்துலையும் பார்க்கும்போது 2 பேரும் எனக்கு அட்லீஸ்ட் அந்த கொஞ்ச நாள் லவ் கொடுத்தீங்க. அந்த லவ்வுக்காக ஐ லவ் யூ ஸோ மச். சேஃபாக இருங்க. நான் இங்கே நல்லா தான் இருக்கேன். என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன், உங்கள் லைஃப் பார்த்தேன். பாய். இந்த காருக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. என்ன பெரிய ரகசியம் ஒன்றும் இல்லைங்க. அவங்க துணி இருக்குது. யார் துணி? அகல்யாது. அவங்க ஆல்ரெடி அந்த ட்ரெஸ்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்க. கொஞ்சம் ட்ரெஸ் இருந்தது, அது மட்டும் இங்கே இருக்குது. பாருங்க, அவங்களோட ட்ரெஸ்ஸஸ். இந்த ட்ரெஸ் எவ்வளோ தெரியுமா? ரிசப்ஷனுக்கு எவ்வளோ இருக்கும்? அது எனக்கு தெரியல, நான் இந்த மாதிரிலாம் எடுத்ததில்ல. இல்லை எடுத்து காமிங்க, வெளியே எடுங்க. ரிசப்ஷன் ட்ரெஸ்ஸுங்க அது. ஓ, எவ்வளோ இருக்கும்? ஒரு 20,000 இருக்குமா? 20,000ஆ? அப்புறம் அதை லைட்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு தைக்கிறதுக்கு 5000 ஆயிடுச்சு. தனியாக தைக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஏன் இதெல்லாம் இன்னும் பத்திரமா வச்சுருக்கீங்க? பத்திரமா வைக்கல, எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும், அதுக்கு டைம் இல்லை. அதே மாதிரி மோனிஷோட பொருளும் நம்ம வீட்டில் ஒரு பொருள் இல்லை. அவங்களோட மெமரிஸும் எடுத்து போய் கொடுத்துட்டேன். இவங்களோட மெமரிஸும் வந்து கொடுத்துடலாம் அப்படின்றது. என்கிட்ட ஒரு உண்மை சொல்கிறீங்களா? 3ஆவதா யாரோ இருக்காங்கல்ல? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எப்படிங்க 3ஆவதா யாரோ இருக்காங்க? இல்லை சும்மா எப்படிங்க, எனக்கும் மனசு தானேங்க. அது ஏன் அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் 2 பேரையும் கன்வின்ஸ் பண்ணி யாரையாவது ஒரு ஆளை கூப்பிட்டு நீங்கள் வாழ்றதுனா வாழலாம்ல? அதாவது ஓரளவுக்கு தான் கெஞ்ச முடியும். ஓரளவுக்கு தாங்க கெஞ்ச முடியும். ரொம்ப ரொம்ப எப்படி கெஞ்ச முடியும் சொல்லுங்கள்? பிடிச்சி தாங்க வாழணும் லைஃப்பை, பிடிக்காம வாழக்கூடாது. இப்படி வாழ்றதுக்கு பேர் லைஃபா? அது வந்து என்கிட்ட கேட்கக்கூடாது, நீங்கள் அவங்ககிட்ட கேட்கணும். ஆனால் இப்படி வாழ்றதுக்கு பேர் தான் லைஃபா? இதுதான் லைஃபா? அது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு புரியாது, தெரியல. கல்பாத்திய சகோரம் வழங்கும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிப்பில் பிளாஸ்ட் உலகெங்கிலும் வரும் 28ஆம் தேதி முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. Book your next holiday at Grand Royal Tours.